தெலுங்கானாவில் கழுகுகளை காவல் படையில் சேர்க்கும் திட்டத்தை அம்மாநில போலீசார் அறிமுகம் செய்ய உள்ளனர். உலகம் முழுவதும் காவல் படையில் நாய்களே அதிகம் இடம்பெற்றுள்ளன. ஆனால் பல நாடுகளில் எலிகள், காகங்கள், புறாக்கள், கழுகுகள் போன்றவை துப்பறியும் பணிக்காகவும் உளவு பார்க்கும் பணிக்காகவும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. உதாரணமாக, வானத்திலிருந்து உளவு பார்ப்பது, ட்ரோன்களை இடைமறிப்பது போன்ற பணிகளுக்காக அமெரிக்கா, இங்கிலாந்து, நெதர்லாந்து ஆகிய நாடுகளின் போலீசார் கழுகுகளை பயன்படுத்துகின்றனர். தகவல்களை ரகசியமாக அனுப்புவதற்கு மன்னர் காலத்திலிருந்து 2ஆம் உலகப் போர் காலம் வரை புறாக்கள் பயன்படுத்தப்பட்டன. அடர்ந்த காடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் போதைப் பொருட்கள், வெடிமருந்துகள் மற்றும் ஆயுதங்களை கண்டுபிடிப்பதற்கு ஃபெரெட் வகை மர நாய்களும் எலிகளும் பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் அமெரிக்கா மற்றும் சில ஐரோப்பிய நாடுகளில் உளவு பார்ப்பதற்கு காகங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்தியாவில் முதன்முறையாக காவல் படையில் கழுகுகளை சேர்க்கும் திட்டத்தை தெலுங்கானா போலீசார் அறிமுகப்படுத்தியுள்ளனர். இதற்காக பயிற்சியையும் அம்மாநில போலீசார் தொடங்க உள்ளனர். அதன்படி கழுகுகளின் உடலில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கருவிகள் பொருத்தப்பட்டு வானில் வட்டமிட செய்ய வேண்டும். இதனால் அனுமதியின்றி பறக்கும் ட்ரோன்கள் கண்டறியப்பட்டு அவற்றின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். இந்த திட்டம் விரைவில் அமல்படுத்தப்பட இருப்பதாக தெலுங்கானா போலீசார் தெரிவித்தனர்.